எல்லோருக்கும் ஸ்தோத்திர. காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். சூழ்நிலை உனக்காய் மாறும், நீ சந்தித்த தோல்விகள் மறையும், சத்ரு கோட்டை உடையும், நீ ஜெபித்தது வந்து சேரும். சத்ரு கோட்டை உடையும், நீ ஜெபித்தது வந்து சேரும். இயேசுவே நாமத்தினா ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவே நாமத்தினா ஒரு புது வழி உனக்கு திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் வீசுகிற கடுங்காற்றுக்கு விலக்கி காத்து கொள்வார். கடுங்காற்றை போல உனக்கு விரோதமாய் செயல்படுகிற மனிதர்களுக்கும் உன்னை விலக்கி காத்து கொள்வார். கடுங்காற்று அடங்கும். அல்லேலூயா, அடங்கும். பாருங்க, இம்மட்டு வா, மிஞ்சி வராத அலைகளின் பெருமை அடங்கட்டும்னு சொல்லி அல்லேலூயா அவர் யோபில் எழுதியிருக்கார் பாருங்க. அல்லேலூயா. இப்படியாய் வசனம் சொல்லுது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இதை கற்றுக்கொள்ளலாம் பாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வீசுகிற கடும் காற்று, அந்த சுழல் காற்று, அல்லேலூயா, அல்லேலூயா. ரிவா மார்க் 4ஆம் அதிகாரத்தில் நம்ம அது ஃபுல்லாக வாசிக்கும் பொழுது பாருங்கள், பலத்த சுழல் காற்று உண்டாக்கி ஆண்டவரும் ஜனங்களை அனுப்பிவிட்டு 36ஆம் வசனத்தில் மார்க் 4:36 அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர்கள் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரை இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சுழல் காற்று பாருங்க, படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அது மேல் மோதிட்டான். சுழல் காற்று. அல்லேலூயா. எனக்கு குடும்பத்திலையும் சுழல் காற்று சுற்றி சுற்றி அடிக்குதா? இந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பினாலும் பாடுகள். அல்லேலூயா. சுற்றி சுற்றி அடிக்குது, சுற்றி சுற்றி வேதனையாக இருக்குது. நினைத்து நினைத்து அழுது கொண்டு இருக்கீங்களா? அல்லேலூயா. காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில் வீசின ஒரு கடுங்காற்று நிமித்தமாய், ஒரு புயல் காற்று நிமித்தமாய், ஒரு சுழல் காற்று நிமித்தமாய் நீங்கள் சோர்ந்து போனீங்களோ? இப்படியே வாழ்க்கையில் நடந்துட்டேன், இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ, அதெல்லாம் நடந்துட்டு இனி என்ன ஒரு வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் புலம்புறீங்களா? அல்லேலூயா. அந்த கடுங்காற்றை கர்த்தர் ஆமென் விலக்கி காத்து கொள்வார். கடுங்காற்றை போல, சுழல் காற்றை போல மனிதர் எழும்பி கொண்டு இருக்கலாம். அந்த பொல்லாத மனிதர்களுக்கும் உங்களை விலக்கி காத்து கொள்வார். அந்த கடும் காற்று, அந்த சுழல் காற்று இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அடங்கும். இந்த காலை வேளை எழுமுக தேவ பிள்ளைகளை செபிங்க, செபிங்க, செபிங்க. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா, ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா
இயேசு ராஜா, ராஜா நீர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா, நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. ஜீவனாளெல்லாம் நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. காலையில் எழுவோம், நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி நன்றிப்பா. இந்த காலை வேளை காண செய்தரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். அந்த நாள் முழுதும் நீங்கள் நன்றி சொல்ல முடியாத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நடத்தி காட்டுவார். அதான் ஒரு காலையில் எழுப்பி நன்றி சொல்லணும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மீண்டும் ஜீவானை கொடுத்து நீர் எங்களை பாதுகாத்தீரையா. அதில் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதிர்பாராமல் பாருங்கள், காற்று வீசதான் செய்யுது. யாரை வச்சு வீசுதுனே நம்ம கண்டுபிடிக்க முடியாது பாருங்கள். எதிர்பாராத ஒரு காற்று, எதிர்பாராதமான ஒரு நஷ்டம், எதிர்பாராதமான வீட்டில் சண்டைகள், பிரச்சனைகள், பண தேவைகள், கடன் பாரங்கள், வியாதிகளை அழுத்தும் பொழுது ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து அது விலக்கி காத்து கொள்வார். உங்களுக்காக அந்த மனிதரோடு யுத்தம் பண்ணுவார். கடுங்காற்றை போல உனக்கு விரோதமாக செயல்படுகிற மனிதர்களுக்கு உன்னை விலக்கி காத்து கொள்வார். அந்த காற்று அடங்கும், இம்மட்டு வா, மிஞ்சி வராத, அலைகளை பெருமையை அடங்கட்டுன்னு சொல்லி ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறார். காலை வேளையில் உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மலைவாரி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எழுந்து பாருங்க. அல்லேலூயா. அதட்டினார் பாருங்க. அதட்டினார், கடலை பார்த்து இறையாதே அமைதலாக ஏறு. எவ்வளோ பாருங்கள் ஈஸியான வார்த்தை. எழுந்தார், அதட்டினார், அல்லேலூயா, இறையாதே அமைதலாக ஏறு. காற்று நின்றுட்டு. இன்னைக்கு எத்தனை காற்று உங்களில் வீசட்டுமே, நீ பரிசுத்த ஆவி உங்கள் வீட்டில் அசைவாடுகிறார். அவர் எழுந்தருளுவார். இந்த காலை வேளையில் அவர் காற்றை அதட்டுவார். உங்கள் வீட்டில் வீசுகிற கடும் காற்று, புயல் காற்று, சுழல் காற்றை கர்த்தர் அல்லேலூயா அதட்டுவார். இறையாதே அமைதலாக இரு என்று சொல்லி கர்த்தர் உங்களை அல்லேலூயா அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு போகிறார். அல்லேலூயா. பயப்படாதங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டினார். இன்னைக்கு அந்த அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டார். நீ காலை வெள்ளை எழும்பி நீங்களும் செபித்து, இயேசுவே இந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்துட்டீங்கப்பா, நான் எனக்கு பெற்றுக்கொள்கிறேன். நான் எழுந்து இது காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையதான் என்று சொல்லுகிறேன். என் வீட்டில் போராடுக சத்ருவம் கையை நீ எடு இயேசுவின் நாமத்தினால, அமைதலாக இரு இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. சபல வரி கதூரிக்கிறவா. அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் ஒரு தலைமுறை எழும்பட்டும். ராஜ்யங்கள் கீழடங்கும், தேசங்கள் சுதந்தரிக்கரும். நன்றி நன்றி. அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நன்றி நன்றி. உம்மை நாவாளை துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. அல்ல காலை வேளையில் என் தேவன் எழுந்தருளும். எழும்புங்க. நீங்கள் எழும்பி செபிக்கும் பொழுது அவர் எழுப்பி வருவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பெண்கள் பாருங்கள் வீட்டில் அல்லேலூயா மெத்தையில் படுத்து 8 மணி ஆகிற வரைக்கும் எழும்பாமல் இருந்தால் வீடு எப்படி இருக்கும்? அதில் எங்கள் அம்மா நீ எழும்பலை, எங்கள் அம்மா இங்கே டீ வச்சு தரல, எங்கள் அம்மா நீ எழும்பலை, எங்கள் அம்மாவுக்கு என்னமோ பண்ணுது போலன்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள். காலை வேலை பாருங்கள்,
நம்ம எழும்புனாதான் கத்தர் எழுப்பி வருவார். எழுந்தருளும்ப்பா, எழுந்தருளும் ஐயா, எழுந்தது காற்றே அதட்டுங்கப்பா. இந்த கடுங்காற்று வீசுதுப்பா, புயல் காற்று என் வீட்டில் வீசுதுப்பா, என் கணவன் நிமித்தமாக வீசுது, என் மனைவி நிமித்தமாக, என் பிள்ளைகள் நிமித்தமாக, பொல்லாத மனிதர்கள் நிமித்தமாக காற்று வீசுது. சுழல் காற்று சுழட்டி சுழட்டி அடிக்குது. நாங்கள் தப்பிக்கொள்வோமா? நீ இறங்கி வார், எழுந்தருளும். கேளுங்க தேவ பிள்ளைகள், தேவன் எழுந்தருள்வார். சத்துருள் சிதறண்டு போவார்கள். எழுந்தருளும் என் தேவா, எழுந்தருளும் எனக்காக, எழுந்தருளும் என் ரட்சகா இந்த வேளையிலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எழுந்தார், அதட்டினார், இறையாதே என்று சொன்னார். இன்னைக்கு காலையில் வேளையில் நீங்கள் எழும்புங்க, செபிங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வீசுகிற அந்த காற்றை அதட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால எங்கள் வீட்டு மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, என் கணவன் மேலே, என் மனைவி மேலே, எங்கள் வருமானத்தில், வாகனங்களில் ஆவிக்குரிய எழும்ப முடியாதபடி, செபிக்க முடியாதபடி போராடுகிற இந்த காற்றை, இந்த கடுங்காற்றை, இந்த சுழல் காற்றை இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா அதட்டுகிறேன். இறையாதே, அமைதலா இரு. சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. உங்கள் பிள்ளைகள் சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்கு வீட்டில். அதில் சின்ன பிள்ளைகள் கத்துனா ஒன்றும் சொல்ல மாட்டோம் பாருங்கள். அது விளையாட்டுத்தனமாக சின்ன பிள்ளைகள் கத்துன்னு சொல்லி விட்ருவோம். எனக்கு ஒரு 10 வயசு 12 வயசு ஆகணுன்னா பாருங்கள், ஓ ஓ ஓன்னு வீட்டில் கிடந்து கத்திட்டு கிடந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கத்தாத, இறையாத, அமைதலாயிரு. எதுக்கு கிடந்து கத்திட்டு கிடக்கா? காதெலாம் இறையுது, அமைதலாயிரு. அதட்டுவோம் பாருங்கள். பிள்ளைகள் என்ன செய்யும்? அமைதியாயிரும். எங்கள் அம்மா சத்தம் போடுறாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி பாருங்கள், இந்த நேரத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புறது காற்றையும் கடலையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நீங்கள் அதட்டுங்க. ஏன்னா வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த முடியாது, அவருடைய வார்த்தை எடுத்து சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் கர்த்தர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. நான் இப்போ எழுந்து நான் செபிப்பேன். இப்போ என் வீட்டில் அல்லேலூயா அருகே அந்த காற்று, சுழல் காற்று, சுழட்டி சுழட்டி அடிக்கிற காற்று, அல்லேலூயா, எங்களை பயப்படுத்துகிற காற்று, மோதி அடிக்கிற காற்று, பயத்தை உண்டாக்குற காற்று, இப்பொழுது நீ இறையாத, அமைதலாய் இறை இயேசுவின் நாமத்தினால பாருங்க. அப்படி கர்த்தர் சொன்னாராம். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிட்டான். அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், நம்மளும் ஆண்டவரை போல செபிக்கணும். அதிகாலையில் செபிச்ச வனாந்திரத்தில் போய் செபிச்சார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் செபிக்க முடியாது. ஒரு அதிகாரத்தோடு அபிஷேகத்தோடு கூட என் பிள்ளைகள் செபிக்க மாட்டார்களா? அல்லேலூயா. அதில் இது வரைக்கும் நானே எல்லாம் செய்து முடித்தேன். இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை, அபிஷேகத்தை கொடுத்துருக்குறேன். அவங்க எழும்பி செபித்து இந்த காரியத்தை ஆமென் அல்லேலூயா அதட்ட மாட்டார்களா? சபல வரிக்கா தோரிக்கிறவா. வீட்டில் பாருங்கள், 2 பிள்ளைகளும் விளையாடுது. ஒரு பிள்ளைக்கு 10 வயசு, இன்னொரு பிள்ளைக்கு ஒரு 6 வயசுன்னு வச்சுக்கிடுங்களேன். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அந்த சின்ன பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணுது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாப்பா சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கா, நீ அவளை கொஞ்சம் அதட்டக்கூடாதா? நீ சொன்னால் கேட்பாளா? நீ அக்கா, அது பாப்பா தானே. அல்லேலூயா. உடனே அது சொல்லணும், பாப்பா அமைதியாக இரு, ஏன் கத்திக்கிட்டே இருக்கா, ஏன் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா? அதை அதட்டும் பாருங்கள். அதட்டினோடனே அது அமைதியாகும். நீ கர்த்தர் அப்படி தான் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். நிறைய பேர் கொடுத்துருக்குறாரு, ஆனால் அது பயன்படுத்த தெரியாமல் பாருங்கள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அல்லேலூயா. அதிகாரத்தோடும் அபிஷேகத்தோடும் பாருங்கள். வானவருடைய சிங்காசனம், பூமியோடைய பாதப்படி, பூமியின் நிறைவும் கர்த்தருடையது, உலகம் குடி கர்த்தருடையது. அல்லேலூயா. எங்கள் அப்பா கொடுத்த அதிகாரத்தை எடுத்து நான் பயன்படுத்தி இப்பொழுது அதை அதட்டுகிற நேசுவே நான் சொல்லுங்கள். நீங்கள் செபித்தா தான் சொல்ல முடியும் பாருங்கள். காலைல வேலை அப்படியே சமத்தில் எழுந்து நின்று நீங்கள் செபிங்க. அபிஷேகத்தோடு ஒரு பாரத்தோடு கூட நீங்கள் செபிக்கும் பொழுது பாருங்கள், அந்த வார்த்தை நீங்கள் சொல்லும் பொழுது ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவங்களை தைரியமாக சொல்லுங்கள். பாலு சிங்கத்தை வலுசுபதியும் மிதிக்கிறேன், இறையாதே அமைதலாய் இரு, இயேசுவின் நாமத்தோட கட்டளை கொடுக்குறேன்.
இம்மட்டும் வா, மிஞ்சி வராத. அலைகளின் பெருமை அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. சொல்லும் பொழுது பாருங்க, அமைதல் உண்டாயிரு. கர்த்தர் மகிமைப்படுவார். என் பிள்ளை ஹல்லேலூயா சின்ன வயசு பிள்ளை மாதிரியே இருந்துக்கிட்டு இப்போயும் பிள்ளைக்கு என் அதிகாரத்தையும் அபிஷேகத்தை எடுத்து பயன்படுத்தி அவர் சந்தோஷப்படுவார் பாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த அபிஷேகத்தையும் அந்த அதிகாரத்தையும் உங்கள் மேலே கொடுக்குறா. ஹல்லேலூயா. ஏற்கனவே கொடுத்த இருந்தாலும் நீங்கள் அனல் மூட்டாமல் இருந்திருக்கலாம். இன்றைக்கி இந்த வார்த்தையோடு கூட கத்துற அனல் மூட்டி உங்களை எழும்ப வைக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவே உமக்கு நன்றிப்பா. எங்கள் வீட்டில் எத்தனை காற்று வீசுதுப்பா, எத்தனை கடுங்காற்று, எத்தனை புயல் காற்று. ஏசப்பா இயேசுவே ஒரு விஷயம் மனம் இறங்கும். உடைய அக்கினி இறங்கட்டும். காலை வேளையில் அக்கினி இறங்கட்டும். காலைதோறும் உடைய கிருபை புதியது, புது கிருபை தாரும். ஒவ்வொரு வீடும் குட்டி பரலோகமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இவக்கரவா ஷபலதரக்க தூரிக்கரவா. மீண்டுமாக தகப்பானே முழு உள்ளத்தோடுமே ஆராதிக்க இந்த குடும்பத்தின் மேலே அக்கினியை ஊற்றுங்கப்பா. அக்கினியை ஊற்றும். அக்கினி 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 அழித்து போகணும். அவன் எழுந்து செபிக்க வைங்க. நீங்கள் எழுந்து செபித்து ஹல்லேலூயா இவக்கரவா ஷபல வரக்க தூர வைக்கிறவா. அவங்க எழுந்து செபிப்பார்களாக. அவங்க எழுந்து செபிக்கும் போது தேவன் எழுத்தருள்வா. சத்துல சிதறண்டு போவார்கள். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் போராட எல்லா சுழல் காட்டையும் ஹல்லேலூயா கடுங்காட்டையும் இயேசுவின் நாமத்தில் அதட்டுக்கிறேன். இறையாத அமைதலாக இறை என்று சொல்லி கட்டளை கொடுக்குறேன் இயேசுவின் நாமத்தினால. நன்றி 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 ஏசப்பா. நன்றி ஏசப்பா. என் செபிக்க தெரியலையே, நான் இப்படியே எத்தனை நாளைக்கு இருப்பேன். சரி போட செபாவி ஊற்றுங்கப்பா. ஊற்றும் 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 ஜெபிக்க வையும். விண்ணப்பிக்கும் ஆவியே விண்ணப்பிக்க வாருமையா. அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஷபலதர கத்தூரிவிக்கிறவ ஷபலதர ஊதக்கரவ சத்தரவிக்கிற பரிசுத்த ஆவியான இறங்குங்கப்பா. பூமியானது ஒழுங்கு வெறுமையுமா இருந்துச்சு. சடத்தில் அசைவாட்டு நான் வெளிச்சம் உண்டாகணும். வெளிச்சம் உண்டாகிட்டுப்பா. அப்பா உங்களுக்கு ரெண்டு மூணு பிள்ளைகளுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். இந்த காலையில் செபத்தில் எழுந்து செவிக்கிற ஒவ்வொரு வெளிச்சம் உண்டாகட்டும். எல்லா இருள் வெளியில் பா என்று கட்டளை கொடுக்கிறேன். ஷபலதர கத்தூரி வீக்கரவா. அக்கினி தேவன் இறங்குவீராங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அசைவாடும் 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 மந்திர தந்திரம் எரியட்டு எரியட்டு எரிக்கிறேன் எரிக்கிறேன் எரிக்கிறேன். எல்லா சர்ப்ப கட்டில் எரிக்கிறேன் எரிக்கிறேன் எரிக்கிறேன். பாகட்டுகளை ஒட்டைக்கிறேன் ஒட்டைக்கிறேன் எரிக்கிறேன் தகர்க்கிறேன். எல்லாம் மந்தக்கட்டு பாதாளக்கட்டு கவலைக்கட்டு சோர்வு கட்டு விரைவிலக்கட்டு எல்லாம் எரித்து சாம்பலாக்குறேன் இயேசு நாமத்தில். ஷபல தர்றக்கா தூர் வீக்கரவா. ஷபல தர்றக்கா தூர் வீக்கர சந்தல விக்கா தூரபல்ல ரக்க தூரபல ரந்தல விக்கரவா. ரிபால் அந்தர தீக்கா தூர் ரிபீக்கர் அக்கினி அக்கினி போட்டு எரிக்கிற எல்லா செத்த ஆவிகள் சுடுகாட்டிலேருந்து புறப்பட்டு வந்து குட்டமங்களை சபைகளை நாசமாக்குற ஆவிகளை ஏசு அக்கினி போட்டு எரிக்கிறேன். உன் கையன் எடு இயேசுவின் நாமத்தில். ஷபலதர கத்தூர் விக்கிற ரீபக்கிரவ ஷபலதரிக்கிறவ. குடும்பங்களை தொட்ட உனக்கு அதிகாரம் கிடையாது. கத்தாவை பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க, பசுத்தமாய் வாழ உதவி செய்யும். அல்லேலூயா. ரிபக்கிரவ அக்கினி போட்டு எரிக்கிறவனை ரட்சிக்கப்பட விடாதபடி ஆலயத்துக்கு போக விடாதபடி தடுக்கிற ஆவிகளை எரிக்கிறேன். நன்மைகள் தடுக்கிற ஆவிகளை எரிக்கிறேன். செவிக்கொடாம ஆக்குற ஆவிகளை எரிக்கிறேன். ஞானத்துக்கு எடுக்கிற ஆவிகளை ஏசின் அக்கினி போட்டு எரிக்கிறேன். சிறுவர்களுக்கு வரமா எழுப்புற ஆவி, வாலிபர்களுக்கு வரமா ஆண்களுக்கு பெண்களுக்கு வருகிற எல்லா ஆவிகளையும் எரிக்கிறேன் ஸ்ரீராமத்தில். பொருளாதாரத்தை முடக்க வருகிற ஆவிகளை எரிக்கிறவனை எரிக்கிறேன் இயேசுவின் அக்கினி அக்கினி. பெரிய பர்வதமணி எம்மாத்திரம் எனக்கு உன்னுடைய சமபூமி. சுபல பறிக்கிறவா. பிள்ளைகளை அற்புதம் அடையாளம் முத்திரம் மோதிரம் தொட முடியாது. நீ அல்லேலூயா. தேவன் தெருவுறப்பட்ட பிள்ளைகள் மேல் குற்றச்சாட்டுகிறவன் யார் யார்? சபலதர கத்தூர் வைக்கிறவன் அக்கினி 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 இறங்கட்டும். இந்த நாள் முழுதும் நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்தும். இயேசு ஜெபிக்கிறாள் பிதாவே, ஆமென்.